ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்ப்போம்னா டைமண்ட்ஸோட வேல்யூ. டைமண்ட் ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் அதில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, ஏன் வேல்யூ குறைஞ்சது, நம்ம எல்லா பழியுமே லேப் க்ரோன் டைமண்டில் போட்டுட்டு அதனால வேல்யூ குறைஞ்சதான்னு சொல்ல முடியுமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம பார்ப்போம். இதுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்குறதுக்கு முதல்ல நம்ம என்ன பார்க்கணுன்னா, ஏன் டைமண்ட் எக்ஸ்பென்சிவாக இருக்குதுன்னு பார்ப்போம். முன்னாடிலாம் ஏன் டைமண்ட் எக்ஸ்பென்சிவாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா ஏன் இப்போ குறைஞ்சிருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா டிபியர்ஸ்னு ஒரு கம்பெனி இருந்தது. அந்த டிபியர்ஸ்னு கம்பெனி தான் எல்லா டைமண்ட் சின்ன சின்ன மைன் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. அங்கேருந்து தான் எல்லாமே எக்ஸ்போர்ட் ஆயிருந்தது. ஸோ 1800 பார்த்தீங்கன்னா லேட் 1800 பார்த்தீங்கன்னா டிபியர்ஸுங்கிற கம்பெனி தான் எல்லா டைமண்டும் கண்ட்ரோல் பண்ணியிருந்தது. நீங்கள் இதே மாதிரி நீங்கள் ஹண்ட் பிரதர்ஸ் பாருங்கள். சப்போஸ் அது உங்களுக்கு கிளியராக இல்லைன்னா நான் ஃபர்தர் வீடியோ ஹண்ட் பிரதர்ஸ்லேயும் இதை கண்டினியூஷன் இருக்கிறச்சே நான் அதை சொல்கிறேன். இந்த வீடியோ முடியச்சே நான் சொல்கிறேன். ஸோ இவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னு எல்லா மைன்ஸ்லேருந்தும் இருக்கிற ஜுவல்லரிஸ், எல்லா மைன்ஸ்லேருந்தும் இருக்கிற மைனிங் இதெல்லாத்தையும் இவங்க கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. அந்த காலத்தில் டிபியர்ஸுங்கிறது ஒரு மேக்காகவே இருந்தது. இது நான் டிபியர்ஸ்லேருந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ டிபியர்ஸுங்கிறது டைமண்ட் மேக் கிடையாது. டிபியர்ஸுங்கிறது ஒரு கம்பெனி. அவங்க தான் எல்லா டைமண்ட்ஸையும் வச்சு அந்த வழியாக எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கும். அவங்க பார்த்திங்கன்னா 1940 டிபியர்ஸ் லான்ச்ட் ஃபேமஸ் கேம்பெயின் அ டைமண்ட் இஸ் ஃபார் எவர் அப்படின்னு. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்கள் சைக்காலஜி அஃபெக்ட் பண்ணுறது தான். இப்போ எங்கள் அம்மாலாம் கூட என்னோட மேரேஜ்க்கு டைமண்ட் தான் போட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தவரையிலும் அவங்களோட மேரேஜ்க்கு அவங்க பேரண்ட்ஸ் வாங்கி கொடுக்க முடியல, டைமண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கி கொடுத்தாங்கன்னு எப்போவுமே ஃபீல் பண்ணாங்க. எங்களோட மேரேஜ்க்கு பார்த்தீங்கன்னா டைமண்டில் தான் கொடுத்தாங்க. அவங்க என்ன நினச்சாங்கன்னா டைமண்ட் தான் இருக்கிறதுலேயே எக்ஸ்பென்சிவ் ஸ்டோன், ஸோ அதனால நம்ம பசங்களுக்கு அதை தான் போடணும் அப்படின்னு. ஸோ இட் மேட் டைமண்ட் என்கேஜ்மெண்ட் ரிங்ஸ் ஒரு கிறிஸ்டியானிட்டியில் பார்த்தீங்கன்னா டைமண்டில் தான் ரிங்கு போடுற மாதிரி ஒரு ரூலே வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா முன்னாடி காலத்துலலாம் அப்படி கிடையாது. அது இப்போவும் பார்த்தீங்கன்னா டைமண்டுனா ஒரு கிரேஸ். அந்த கிரேஸை க்ரியேட் பண்ணதே மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் டிபியர்ஸும் தான். இமோஷனல் வேல்யூஸ் வெர்சஸ் ரியல் வேல்யூ, அதோட ஒரு இமோஷனல் வேல்யூ நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்க. பட் டைமண்டுக்கு மட்டும் இன்ட்ரின்சிக் வேல்யூன்னு எதுவுமே கிடையாது. ஒரு ஸ்டாக்குக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க முடியும், அதே மாதிரி ஒரு சுகருக்கோ எதுக்கு வேணால் ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். பட் உங்களால் ஒரு ஐட்டம்க்கு கரெக்டான வேல்யூ கண்டுபிடிக்க முடியலன்னா அவங்க என்ன செட் பண்ணுறாங்களோ அந்த வேல்யூ பர்மனெண்ட் ஆகிடும். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மோனோபோலியே பார்த்தீங்கன்னா டிபியர்ஸ் தான். அவங்க ஹியூஜ் டைமண்ட் டெபாசிட் சவுத் ஆஃப்ரிக்காவில் டிஸ்கவர் பண்ணினாங்க. 1867 அவங்க அங்கேருந்து அவங்க ஃப்ளட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதுக்கப்புறம் ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, அந்த கிராஃப்ட்மேன்ஷிப் மெயினாக பார்த்தீங்கன்னா குஜராத்தில் தான் நடந்தது. அதுக்கு நம்ம அப்புறம் வருவோம். அவங்க மார்க்கெட் பண்ணி அந்த டைமண்டை மைன் பண்ணி எடுத்தாலும் நிறைய ஆர்டிசன்ஸ் நம்மக்கிட்ட அப்புறம் லேட்டர் ஸ்டேஜ், நாட் இன் த பிகினிங். ஸோ இது பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர், ஏர்னஸ்ட் ஓப்பன்ஹமரும் சிசில் ரோட்ஸும், இவங்க தான் எல்லா மைனிங்கும் டிபியர்ஸ்குள்ளே கன்சாலிடேட் பண்ணாங்க. டிபியர்ஸ் கண்ட்ரோல் 90% ஆஃப் த குளோபல் டைமண்ட் சப்ளை. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்த டைமண்ட் நல்லா இருந்தது, அது ஒரு அளவுக்கு என்னால் விற்க முடிஞ்சுது. ஏன் விற்றேங்கிறது நான் அப்புறம் சொல்கிறேன். அதுக்கும் ஒரு வீடியோ போடுறேன். பட் எங்கள் அம்மா வாங்கி கொடுத்த டைமண்ட் நல்லா வேல்யூ போச்சு. பட் அவங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு போட்ட டைமண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வேல்யூவே போகலை. ஏன்னா கண்ட்ரோல் பண்ணுறதே ஒரு கம்பெனி தான். அப்போ அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டைசேஷனும் கிடையாது. ஸோ இப்போ அது பார்த்தீங்கன்னா அது பாதி கூட போகலை. ஒரு ஸ்டோனுக்கும் ஒரு டைமண்டுக்குமே ஒரு வித்தியாசம் இல்லாமல் ஏதோ ஒரு ரேட்டுக்கு எடுக்கிறாங்க. ஏன்னா இப்போ 916ன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி அதுக்கு ஸ்டாண்டர்டைசேஷன் கிடையாது. ஸோ இந்த ரேட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா, பண்ண முடியாது. அப்போது நம்ம எடுத்துன்னு போய் ஒவ்வொரு கடையிலையும் போய் எந்த கடையில் ஜாஸ்தி கொடுப்பாங்களோ அந்த கடையில் தான் நம்ம வாங்கும்படியாக ஃபோர்ஸ் ஆகிடுவோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி ஒரு மோனோபொலி டிபியர்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. வேறு வழியில் அவங்கக்கிட்டேருந்து தான் வாங்கணும்னு ஒரு மோனோபொலி இருந்தது. கார்டல் ஸ்ட்ராட்டஜி மாதிரி பண்ணாங்க. கார்டல் ஸ்ட்ராட்டஜினா டிபியர்ஸ் கிரியேட்டட் சென்ட்ரல் செல்லிங் ஆர்கன். அங்கேருந்து தான் எல்லாமே சென்ட்ரல் செல்லிங் ஆர்கனைசேஷன், அங்கேருந்து தான் எல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகும். அங்கேருந்து தான் கடை வாங்குவாங்க, கடையிலேருந்து நம்ம எடுப்போம். அதனோட ஆத்தென்டிசிட்டி எல்லாம் அவங்களே கொடுத்துடுவாங்க. ப்ரைஸ் எல்லாமே அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ டிமாண்ட், இப்போ லெட்ஸே ஒரு ரிசெஷனே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ டைமண்ட் யாரும் வாங்க மாட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா டிமாண்ட் கம்மியாகும். டிமாண்ட் கம்மியானதும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சப்ளையை கம்மி பண்ணிடுவாங்க. ஏன்னா சப்ளை ஜாஸ்தி இருந்தால் தானே
ரேட்டு கம்மியாகும். சப்ளையே நான் குறைச்சிட்டேன்னா அப்போ ரேட்டு கம்மியாகாமல் அவங்களே பார்த்துக்கலாம்ல. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க காம்படிட்டர்ஸ் அவங்க தான் 90% ஆஃப் த டைமண்ட். ஸோ டிமாண்ட் வந்து எப்போவுமே டிமாண்ட் அண்ட் சப்ளை பேஸ் பண்ணி தான் ரேட் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும். உங்களுக்கு டிமாண்ட் ட்ராப் ஆச்சுன்னா சப்ளையும் கம்மி பண்ணிட்டீங்கன்னா அப்போ வந்து ரேட் வந்து அஃபெக்ட் ஆகாது. ரொம்ப எப்போவுமே கம்மியாக கிடைக்குது அப்படிங்கிற மாதிரியே உங்களுக்கு ஒரு வியூகத்தை க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா எப்போவுமே அந்த விஷயம் வந்து எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஸோ அதே தான் இங்கேயும் நடந்தது. பார்த்தீங்கன்னா நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் அதை வாங்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா நான் வந்து நம்ம ஊரில் மட்டும் சொல்லலை, மெயினாக வந்து வெஸ்டர்ன் இதில் தான் இது ஜாஸ்தியாச்சு. அது வந்து சிம்பிள் ஆஃப் லவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி க்ரியேட் பண்ணி அந்த சென்சேஷனை வந்து பீப்புளோட மைண்டில் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இதில் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த கேம்பெயின் பண்ண எல்லோரும் வந்து மேரேஜ்க்கும் டைமண்ட் ரிங்கு தான், அதுவும் சாலிட்டேர் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி சிங்கிள் சாலிட்டேர், 1 கேரட் சாலிட்டேர், 5 கேரட் சாலிட்டேர் அந்த மாதிரி பண்ணி எக்ஸ்பென்சிவ் பண்ணி அதுதான் வந்து மேரேஜ்க்கு போடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்னொரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2 மாத சேலரியில் வாங்கிடலாம். நிறைய போக போக பார்த்தீங்கன்னா சின்ன கட் டைமண்ட் சாலிட்டேர் இல்லாமல் சாலிட்டேர் வாங்க முடியலனாலும் ஒரு சின்ன டைமண்ட் அது வாங்கலாம். அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணினோம். அப்போது பார்த்தீங்கன்னா 2 மாத சேலரியில் வாங்கிடலாம், 3 மாத சேலரி அந்த மாதிரி மார்க்கெட்டிங்கும் நடந்தது. ஸோ இது வந்து ஒரு கார்ட்டல் மாதிரி தான் எல்லாமே. ஒரு மார்க்கெட்டிங், கார்ட்டல் அண்ட் மோனோபோலி, இந்த 3 விஷயம் என்னன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த இடத்துல மோனோபோலி, கார்ட்டல், மார்க்கெட்டிங் ஜாஸ்தி இருக்கோ அங்கே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இதில் குளோபல் இன்ஃப்ளூயன்ஸும் இதில் வந்து ஒரு மேஜர் பார்ட். நம்ம அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆனோம் இது வெஸ்டர்ன் இது அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து. அவங்க இங்கே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க, பட் இங்கே அவங்களால நிறைய செல்லும் பண்ண முடியுது கம்பேர்ட் டு வெஸ்ட். இங்கே நிறைய நம்மளே கூட அவங்கக்கிட்ட பர் கேபிட்டா இன்கம் அவங்களது ஜாஸ்தி இருந்தால் கூட நம்ம இங்கே நிறைய எக்ஸ்பென்ஸ் போட்டு நம்ம வாங்கியிருக்கோம். மாடர்ன் இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா இதை நம்ம என்ன சொல்லிட்டோம்னா நேச்சுரல் டைமண்ட் இப்போ வந்து லேப் க்ரோன் டைமண்ட் வந்துடுச்சு அதனால ரேட்டு குறைஞ்சிது அப்படின்னு இல்லைங்க. லேப் க்ரோன் டைமண்ட்னால ரேட் குறையலை. ரேட் ஏன் குறைஞ்சதுன்னா லேப் க்ரோன் டைமண்ட் வந்ததுனால நேச்சுரல் டைமண்டுக்கு ரேட் குறையலை. நேச்சுரல் டைமண்ட் ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே அதை கன்சிடர் பண்ண முடியாது. இப்போ கூட நீங்கள் கடைக்கு போய் எடுத்துன்னு போனீங்கன்னா அதுக்கு பாதி கொடுப்பாங்களா எவ்வளோ கொடுப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணி டைமண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு டிபியர்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து இப்போ வந்து நான் இதனோட ஃபுல் இம்பேக்ட் நான் அதை காமிக்கிறேன். இதுதாங்க. ஸோ ஹவு டிபியர்ஸ் ஹைப்ட் டைமண்ட் ப்ரைஸஸ். இதை வேணால் ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து பசங்களுக்கு கூட நீங்கள் சொல்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த 4 மோனோபோலி, கார்ட்டல் ஸ்ட்ராட்டஜி, மார்க்கெட்டிங், சோஷியல் இன்ஜினியரிங். ஸோ சோஷியல் இன்ஜினியரிங்கிறது வந்து இன்ஜினியரிங் கிடையாது, நம்மளோட மைண்டை மாற்றுறது. அதுதான் இந்த 4 கான்செப்டை வச்சு தான் எந்த ப்ராடக்டையும் ஒருத்தர் தலையில் தீட்ட முடியும், அதனோட ரேட்டை ஏற்ற முடியும். ஸோ என்னோட இதுக்கு வருவோம். நான் ஏன் விற்றேங்கிறது எப்போவுமே நம்ம பேரண்ட்ஸ் வந்து தனக்காக வாங்கிக்க முடியலன்னா அது நம்மளுக்கு வாங்கி கொடுப்பாங்க. ஸோ அதனால எங்கள் வீட்லேயும் எங்கள் அம்மாவும் எனக்கு அது காதுத்தோடு இதெல்லாம் போட்டாங்க டைமண்டில். பட் ஒரு 1 or 2 இயர்ஸ் அப்போது வாங்கி கொடுக்கறச்சு அது நானும் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு தான் நினச்சேன். எனக்கும் ரொம்ப தெரியாது, ஏன்னா நான் அதை பற்றி பாதரும் பண்ணல ரொம்ப. பட் அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 இயர்ஸ், ஒரு 1 year or 2 years கழிச்சு எதர்ச்சியாக வந்து எங்கள் அப்பா நாங்கள் பண்ணுற ஷாப்பிங்லாம் ரொம்ப பார்க்க மாட்டார். எதர்ச்சியாக எங்கள் அப்பா வந்து டிபியர்ஸ் தான் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆடை எடுத்து சும்மா பேப்பரில் இருக்கிற ஆடை காமிச்சார். இந்த மாதிரி அவங்க மார்க்கெட் பண்ணுறதுனால தான் ஃபுல்லாக மொனோபொலியாக இருக்கிறதுனால தான் இந்த ரேட் ஏறுறதுன்னு சொன்னதுனால அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, இது வந்து இவங்க மார்க்கெட்டிங்கில் தான் ரேட் ஏற்றுறாங்கன்னு. த மொமெண்ட் அது தெரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணினதுக்கப்புறம் 1 வருஷத்தில் எல்லா டைமண்டையும் நான் விற்றுட்டு, நாங்கள் வாங்கினது கீர்த்திலால் காளிதாஸில் தான். எந்த ரேட்டுக்கு வாங்கினனோ அதே ரேட்டில் வந்து, ஏன்னா அது 20% கம்மியாகும். பட் ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நெக்ஸ்ட் இயர் வந்து அது இன்க்ரீஸ் பண்ணி தான் அவங்க வேல்யூ கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் கம்ப்ளீட் கேஷாகவே நான் எடுத்துன்னு வந்துட்டேன், செக்காகவே எடுத்துன்னு வந்து. அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுனால அவங்களுடைய ஐஷின் போய் நான் அதுக்கு செயினும் வாங்கின்னு வந்துட்டேன், நெக்லஸ் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நெக்லஸ் வாங்கின்னு வந்துட்டேன். ஸோ இதுதான் இதனோட இது. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா அதை நம்மளால் விற்கவும் முடியாது. பட் அவங்களே வச்சுட்டு இதை புரிய வச்சு நம்ம பண்ணினோன்னா அது மோர்
பெட்டராக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நிறைய யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, லேப் க்ரோன் டைமண்ட் வந்ததுனால அது குறைஞ்சிருச்சு. அதுக்கு என்றைக்குமே வேல்யூ இருந்தது இல்லைங்க. ஹைப் பண்ணதுனால அந்த வேல்யூ நம்ம கொடுத்தோம். இது வந்து ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஹைப் எங்கெங்கே நடக்குதுன்னு நாளைக்கு உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி வருது, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க, அந்த ஐட்டம்க்கு அவ்வளோ வேல்யூ இருக்கா, வெளியில் போனால் அது என்ன ரேட் கிடைக்கும், இது எல்லாமே நீங்கள் பாருங்கள். 90% வந்து டிபியர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருந்தா கூட 10% வெளியில் மார்க்கெட் இருந்தது. அந்த டைமண்ட் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருந்தால் கூட அதுக்கு அவ்வளோ ரேட்டு நம்ம கொடுக்கல. அது ஏங்கிறது பாருங்கள். அப்போ டைமண்ட் அந்த 10% 90% டிபியர்ஸ் சொன்ன வேல்யூ 10% ஓரளவுக்கு அவங்க சொன்னாங்களே தவிர ரேண்டமாக தான் அதை வச்சு தான் இவங்க சொன்னாங்க. பட் எதுக்குமே வந்து பர்ஃபெக்ட் வேல்யூ இருந்ததில்ல, அதுக்கு ஒரு கால்குலேஷன் இருந்ததில்ல, அது விற்கும்போது ஸ்டாண்டர்டைசேஷன் இல்லாதனால நம்ம நிறைய லாஸ் எடுத்தோம். ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டைமண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. என்னை பொறுத்தவரையிலும் அதுக்கு ஒரு ரேட் கிடைக்குதுன்னா நீங்கள் அதை கொடுத்துட்டு நீங்கள் அதை கோல்டாக கன்வெர்ட் பண்ணலாம். ஆனால் நான் என்ன சொல்வேன், ஒரு ஜெர்கான் வச்சு ஒரு கோல்டு நீங்கள் வாங்குறதுக்கு அந்த டைமண்ட் அப்படியே இருந்துட்டு போட்டோம். இப்போ எனக்கு வந்து ஒரு சின்ன காது தோடு இருக்குன்னா அதை நான் விற்க மாட்டேன். ஏன்னா ஒரு ஜெர்கான் போட்டு அதை நான் விற்று வாங்குறதுக்கு அதே ரேட்டு வந்து கிட்டத்தட்ட ஆகிடும். அந்த மாதிரி கேசஸில் நீங்கள் டைமண்ட் வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக டைமண்ட் வந்து உங்களுக்கு இட்ஸ் அ வெரி ஹார்ட் சப்ஸ்டன்ஸ். அதை வந்து உங்களுக்கு ஒரு கட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ப்ரெசிஷனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் வந்து வச்சுப்பாங்க. இன்னொரு செகண்ட் விஷயம், அதில் இருக்கிற டைமண்டுன்னு அந்த இதுக்கு வேல்யூவே கிடையாது. அந்த டைமண்ட் ஸ்டோனுக்கு பார்த்தீங்கன்னா வேல்யூவே கிடையாது. அந்த ஸ்டோன் கட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, கட் பண்ணி அந்த கிளிட்டர் கொண்டு வராங்களே, அந்த கிராஃப்ட்மேன்ஷிப்புக்கு தான் வேல்யூ. அதுக்கு தான் எவ்வளோ கிராஃப்ட்மேன்ஷிப் பெட்டராக இருக்கோ அதுக்கு தக்கதான் மாதிரி ரேட்டை ஏற்றிருந்தாங்க. இப்போ டைமண்டோட நேச்சுரல் டைமண்டோட வேல்யூ எப்படி நம்ம டிசைட் பண்ணோன்னா, மைனிங் காஸ்ட்டு, மைன் பண்ணி எடுக்கிறாங்க, அதுக்கு கட்டிங் கிராஃப்ட்மேன்ஷிப் அந்த காஸ்ட்டு, செட்டிங் காஸ்ட் ஜுவல்லரியில், அதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணி இல்லை சேல்ஸ்மென் காஸ்ட்டு ட்ரூ ரீட்டெய்லர்ஸ். இதுதான் வந்து ஐடியலாக வந்து ஒரு டைமண்டுக்கு வந்து காஸ்ட் இருக்கணும். அன்லைக் கோல்டு வந்து லிமிட்டட் குவான்டிட்டி மாதிரி டைமண்டுக்கு கிடையாது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது அவேர்னஸ்க்கு எத்தனை பேருக்கு இருந்தாலும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா டைமண்ட் அது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, அது உங்கள் ஆசைக்கு தான். ஸோ இது வந்து கிளியராக புரிஞ்சுட்டு இதுக்கப்புறம் வாங்கறச்சே அந்த கண்ணோட்டத்தோடு வாங்குங்க.